ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரொம்ப நாள் ஆசை நவகிரக கோயில் எல்லாத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்கிறது. அதோட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி போகிறது, இந்த கோவில்களோட சிறப்பு, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய நவகிரக தரிசனத்தில் முதலாவதாக திங்களூருக்கு நம்ம போகிறோம். இது தஞ்சாவூர்லேருந்து 16 கிலோமீட்டர் போல் இருக்கும் ஃப்ரெண்ட். நாங்கள் ஒரு 5 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணி 6 o'clockலாம் கோவில் வந்துட்டோம். கோவில் 6 மணி போல் நட திறந்துருவாங்க. இங்கேயே பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்துட்டு பிரசாதம் ஸ்டாலும் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே போகலாம். நீங்களும் சேர்ந்து எங்களோட தரிசனம் செய்ய வாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஸ்தலத்தோட வரலாறும் சந்திரனுக்கு ஏற்றக்கூடிய 10 நெய் தீபத்தின் சிறப்பை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த கோவிலில் சந்திரனுக்கு 10 நெய் தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம். நானும் அம்மாவும் விளக்கு ஏற்றி எங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம். தீபம் ஏற்றியாச்சு. ஸ்ரீராம் தாத்தா பாட்டி எல்லாம் மூலவரை தரிசிக்க கிளம்பிட்டாங்க. வாங்க நம்மளும் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். இங்கே மூலவர் வந்து கைலாசநாதர் சிவபெருமான் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நந்தியை தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே போய் மூலவரை தரிசிக்கலாம். கைலாசநாதரை வழிபட்டுட்டு வெளியே வந்தாச்சு. பிரகாரத்தில் உள்ள எல்லா சாமியும் கும்பிட்டுட்ருக்கோம். ஸ்தலத்தோட சிறப்பு வில்வ மரம், அதையும் தரிசனம் செஞ்சுக்கலாம். அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் நல்ல தரிசனம் செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்ரீகுட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். லீவ் டேஸில் எல்லாரோடையும் இப்படி ஒன்றா கோவில் தரிசனம் செய்யும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டு இருந்த சந்திர பகவானையும் நம்ம எல்லாரும் நல்ல தரிசனம் செஞ்சுக்கலாம். நல்ல தரிசனம் செஞ்ச மன நிறைவோட வெளியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூடாக வடை, சுண்டல், சக்கரை பொங்கல், புளி சாதம், பலகாரங்கள் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம சக்கரை பொங்கல், சுண்டல், வடையெல்லாம் நல்லா டேஸ்ட் பார்த்தோம். எல்லா பொருளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டேஸ்ட் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டிலாம் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கோவிலில் விசேஷமான 3 வெள்ளை ஆலமரத்தையும் பார்த்துட்டு காருக்கு வந்துட்டோம். கார் பார்க்கிங்க்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து திங்களூர்லேருந்து ஆலங்குடி கோவிலுக்கு கிளம்பிட்டோம். சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது.
ஆலங்குடி வந்துட்டோம். கார் பார்க்கிங்லேருந்து கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கோவிலோட 2 சைடும் நிறைய கடைகள் இருந்துச்சு. போகும்போதே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். ஸ்ரீராம் இப்போவே பிளான் பண்ணிட்டாரு வரும்போது என்னென்ன டாய்ஸ் வாங்கலான்னு. இது கோவிலோட என்ட்ரன்ஸ். வாங்க குருவை போய் தரிசிச்சுட்டு வரலாம். முதல்ல விநாயகர் நல்ல தரிசனம் செஞ்சுப்போம். நாங்கள் போனப்போ கோவிலில் கூட்டம் இல்லாததுனால நாங்கள் பொது தரிசனத்தில் தான் போனோம். இந்த ட்ராவல் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது ஃப்ரெண்ட். ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் நல்லா கதை பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். அதுவும் ஸ்ரீ சொல்லவே வேணாம், ஃபுல்லாக ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான்னு. ஒரு வழியாக சீக்கிரமாகவே நம்ம குரு பகவானையும் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். நீங்களும் நல்லா வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது முருகன் வள்ளி தேவானையும் கும்பிட்டுட்டு மூலவரை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். வாசல்லையே புக் ஸ்டால்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா ஸ்தலத்தோட வரலாறு புக்கெல்லாம் வாங்கினாங்க. நிறைய புக்ஸ் இருந்தது. இது கோவிலோட பிரகாரம். கோவிலோட கோபுரம், கொடிக்கம்பம் எல்லாம் நல்ல தரிசனம் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட வேண்டுதல் இன்னும் முடியல போலக்கு. வாசல் வரைக்கும் வந்து கூட சிவனை விட மாட்டேன்றாங்க. வாசல்லே பிரசாத ஸ்டால் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ அவருக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு எந்த பொம்மையை விடுறது எதை வாங்குறதுனே ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. விட்டால் அவர் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார். இப்படி ஒரு அழகான நினைவுகளுடன் குரு கோயிலேருந்து விடைபெறலாம். மூன்றாவதாக ஆலங்குடியிலேருந்து திருநாகேஸ்வரம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்தப்போ மதியானம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். மணல் ரொம்ப சூடாக இருந்தது. அதனால யாரும் ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுக்கல. எல்லாரும் வேக வேகமாக உள்ளே போயிட்டாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு லைப்ரரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு தான் மூலவரை தரிசிக்க போக முடியும். இங்கே அம்பாலோட சன்னிதானம் இருக்குது. ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் செஞ்சுக்கலாம். உள்ளேயும் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அங்கேயும் தரிசனம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட். லெஃப்ட் சைடில் முதியோர்களுக்காக வீல் சேர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது ஃப்ரீன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடியாதவங்களுக்கு இது ரொம்ப பயன் தரும். உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயந்தான். வாங்க நம்ம சிவனை தரிசிக்க போகலாம். பாத தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்களும் கோபுரத்தை நல்ல தரிசனம் செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கட்டும். வாங்க போகலாம்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் உங்களுக்கு மூலவரை காட்ட முடியல. ஏன்னா இந்த கோவில்கள் எல்லாம் வந்து கேமரா மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உள்ளே கும்பிட்டுட்டு பிரகாரத்துக்கு வந்துட்டோம். ராகு பகவானையும் தரிசனம் செஞ்சிட்டோம். லாஸ்ட்டாக வன்னி மரத்து விநாயகரை கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கிறோம். கோவிலோட சிறப்பு வன்னி மரம். நீங்களும் தரிசனம் செஞ்சுக்குங்க. நாலாவதா திருநாகேஸ்வரத்துலேருந்து கஞ்சனூர் கிளம்பிட்டோம். சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். வாங்க போகலாம். கஞ்சனூர் வந்தாச்சு. அக்னீஸ்வர சுவாமியை தரிசனம் செய்யறதுக்கு போகலாமா? வாங்க. முதல்ல விநாயகரை நல்ல தரிசனம் செஞ்சுக்கலாம். அம்மா எல்லா சாமிக்கும் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்க. மதிய நேரங்களால கோவில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கர்ப்பகாம்பால தான் சாமி கும்பிட்டோம். கும்பிட்டு வெளியே வந்து சுக்கிர பகவானை தரிசனம் பண்ண போனோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்ல தரிசனம் பண்ணிக்கிங்க. சுக்கிரனை தரிசனம் செஞ்சுட்டு சிவபெருமானையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. லெஃப்ட் சைட்லேயே ஒரு கோசாலை அமைச்சிருந்தாங்க. சில பசுக்கள் கண்ணுக்குட்டிலாம் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு வாழைப்பழம்லாம் தந்துட்டு வந்தோம். ரொம்ப அன்பாக பாசமாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சாவது ஸ்தலமாக கஞ்சனூர்லேருந்து திருமங்கலங்குடி கிளம்பிட்டோம். இது சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். கோவிலோட 2 சைட்லேயும் நிறைய கடைகள் இருக்கும். இது கோவிலோட என்ட்ரன்ஸ். நாங்கள் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே சூரிய பகவானுக்கு 9 நெய் விளக்கு ஏற்றினோம். அதுதான் அந்த கோவிலோட சிறப்பு. கோவில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் பொது தரிசனம், சிறப்பு தரிசனம்னு தனித்தனியாக லைன் விட்டுருந்தாங்க. சிறப்பு தரிசனத்துக்கு 20 ரூபாய் வசூல் செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட். நம்ம எல்லாரும் விளக்கு ஏற்றிட்டு சாமி பார்க்கறதுக்காக தயாராகிட்டோம். விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு சூரிய பகவானை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். கோவில் பிரகாரத்திலேயே வெள்ளருக்கு விநாயகர் சிலை, நவதானிய பிள்ளையார் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க விற்பனைக்காக. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் லைனில் கிளம்பிட்டோம். சூரிய பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்தாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் சில கோவிலில் மட்டும்தான் மூலவரை ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. பிரகாரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் 2 மணி ஆயிடுச்சு. நாங்களாம் பசியில் ரொம்ப டயர்டாயிட்டோம். ஆனால் ஸ்ரீகுட்டி மட்டும் எனர்ஜியாகவே இருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவர் மட்டும்தான் ஒரு வைப்ல இருப்பார். சூரிய பகவானையும் தரிசிச்சுட்டு லாஸ்ட்டாக மாயவரத்தில் உள்ள அன்னமித்ராங்கிற பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனை பார்ட் 2ல் பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.